பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 9 பேரும் குற்றஞ்சாட்டப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என்று நிரூபணமாக இருக்கிறது. அந்த தீர்ப்பின் விவரத்தை சற்று நேரத்துக்கு முன்பாக நீதிபதி அறிவித்தார். ஆனால் இந்த 9 பேருக்கும் என்ன தண்டனை என்ற தண்டனை விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கப்பட இருக்கிறது. அரசு தரப்பில் அதிகபட்ச தண்டனை அவர்களுக்கு கோரப்பட, அவர்களுக்கு சாகும் வரைக்கும் மரணிக்கும் வரைக்கும் ஆயுள் தண்டனை வேணும், அனைவருக்கும் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கப்பட, அவர்கள் எல்லாரும் திருமணமாகாதவர்கள், அவர்களுடைய குடும்ப சூழல் இதையெல்லாம் சுட்டி காட்டி குற்றவாளிகள் தரப்பில் குறைந்தபட்ச தண்டனை வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. இன்னும் சற்று நேரத்தில் அவர்களுக்கு தண்டனை என்ன என்பதை நீதியரசர் வழங்கப்படக்கூடிய நிலையில் குற்றவாளிகள் தரப்பு வழக்கறிஞர் இந்த தீர்ப்புடைய சாராம்சம் பற்றி செய்தியாளர்களிடம் பேசியதை கேட்கலாம். 10:30 மணிக்கு ஆஜர்படுத்தினாங்க எதிரிகளை. நீதிமன்றம் அவங்க மேலே 66 சார்ஜஸில் ப்ரூவ்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 10 சார்ஜ் நாட் ப்ரூவ்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தண்டனை விவரங்கள் 12 மணிக்கு அறிவிக்கப்படும் சொன்னாங்க. சென்டென்ஸில் பற்றி ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களான்னு கேட்டாங்க. அப்புறம் நாங்கள் அக்யூஸோட ஏஜ், அவங்க உடல்நிலை, அவங்களோட ஃபேமிலியோட ஏஜான பேரண்ட்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க, இதெல்லாம் கோர்ட் கன்சிடர் பண்ணி ஒரு லீனியன்ட் வியூ எடுங்கன்னு சொன்னோம். கோர்ட் 12 மணிக்கு தண்டனை விவரங்கள் அறிவிக்கும் போது அதை நாங்கள் பரிசீலனை பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. அரசு தரப்பில் என்ன மாதிரி சொன்னாங்க சார்? அரசு தரப்பில் இதில் மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நாங்கள் அப்போ நாங்கள் எங்கள் தரப்பில் இதை சொன்னோம். இப்போ நீதிமன்றம் அது 2 பரிசீலனை பண்ணி 12 மணிக்கு என்னன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தரப்பில் அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை வேணும்னு கேட்டிருக்காங்க. அவங்க ஆயுள் தண்டனை கேட்டிருக்காங்க, நாங்கள் ஒரு லீனியன்ட் இது நாங்கள் கேட்டிருக்கோம். அப்புறம் மற்றதை கோர்ட்டு டிசைட் இல்லை. அவங்க வேற வழக்குகள் அவங்க மேலே இல்லை. வேற வழக்குகள்ல முக்கியமான குற்றவாளி தப்ப விட்டுருக்காங்க. இது இவங்களே முழு குற்றவாளின்னு சொல்லிட முடியாது. இதை நான் ஹைகோர்ட்ல பாத்துக்கிறோம். அது நாங்க சொல்ல முடியாது. ஆர்கியூ பண்ணிருக்கு. ஹைகோர்ட் தீர்ப்பு வந்த பிறகு ஹைகோர்ட்ல பாத்துக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.